அந்த புத்திரரில் சிலருக்கு இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார். சரி, இப்பொழுது 42வது சங்கீதத்திலே இப்போ நம்ம 11 வசனங்கள் இருக்கிறது. இது தாவீது எழுதின சங்கீதம் தான். இதில் 11 வசனம் இருக்கிறது. இப்பொழுது இந்த 11 வசனத்தை எல்லாரும் சேருங்க, எல்லாரும் வசனத்தை எடுப்போம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். முதலாவது நம்ம வழக்கமாக நிறையா வாசிச்சிருக்கிறோம், ஆராதனைகள்லாம் நல்லா வாசிப்போம். அதனால் நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் தான். இதை நாம் தொடர்ந்து வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். எல்லாரும் பைபிள் எடுங்க, பைபிளை கையில் எடுங்க. அந்த தம்பிக்கு பைபிள் கொடுங்க. கொடுங்க சீக்கிரமா. எலும்பு எப்படி வந்து நிற்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அதை சேர்ந்து வாசிக்கலாமா? ரெடி, ஸ்டார்ட். ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்பதே. ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சங்கீதங்களை வாசித்தோம். இந்த சங்கீதமானது கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவர்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட மஸ்கில் என்ற சங்கீதம். மஸ்கில் என்றால் இது ஒரு போதக சங்கீதம். போதகம் என்று அர்த்தமாக இருக்கிறது. போதக சங்கீதமாக இது காணப்படுகிறது. இது ஒரு போதக சங்கீதம். சரி, இந்த கோராகின் புத்திரர் அந்த நாட்களிலே நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ராக தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட சங்கீதம் என்றெல்லாம் சொல்லி வரிசையாக நமக்கு வரும். ஆசா இருக்கிறாங்க. இப்படி சில ஆசா, ஏமான், ஏதும் என்றெல்லாம் சொல்லி இப்படி பலர் இருக்கிறார்கள். இப்போ இந்த ராக தலைவனுக்கு ராகம் அமைப்பதற்கு இந்த கோராகின் புத்திரர் உள்ள அவர்களுக்கு இதை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த கோராகின் புத்திரர்கள் யார் என்று நீங்கள் என்னாமத்தின் புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 1-16 வசனங்களை வாசிப்பில் என்றால் அதிலே இந்த கோராகின் புத்திரரை குறித்து நிறைய விஷயங்களை நம்ம படிக்கலாம். அதே போன்று 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை படித்தில் என்றால் அங்கே நமக்கு இந்த கோராகின் புத்திரரை குறித்து பல விஷயங்களை நாம் படிக்கலாம். இந்த 2 வேத பகுதியை நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் வீடுகளில் போய் நன்றாக வாசிக்கலாம். 26 என்னாமத்தின் புஸ்தகம் 26:1-16, என்னாமத்தின் புஸ்தகம் 16:1-33 வசனங்கள் வரை. இந்த கோராகின் புத்திரர் ரொம்ப தீவிரமா தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள். இவங்க கர்த்தருடைய கோபத்தை சம்பாதித்தவர்கள். இவர்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். மோசேக்கு உறவு முறையில் வருகிறார்கள்.
ஆனாலும் அவர்கள் அந்த அம்ராம் அவங்களுடைய இப்படி அவங்களுடைய உறவில் வந்து காணப்படுகிறார்கள். இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த லேவி கோத்திரத்தில் என்னைக்கு மோசைக்கும் தேவனுக்கும் சபை மக்களுக்கும் விரோதமாக அவங்க செயல்பட்டாங்களோ அந்த நாட்கள் இருந்து தேவன் வந்து அவர்களை ஒதுக்கி வைத்த ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதிலிருந்து அவர்கள் எந்த போதக சங்கீதங்களிலும் அவர்கள் நிறைய விஷயங்களில் ஈடுபடாமல் இப்படியே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இவங்களுக்கு எப்படி மறுபடியும் இந்த காரியங்களை ஆண்டவர் இந்த லேவி கோத்திரத்துக்கு உண்டான அந்த ஆராதனை நடத்துவது, லேவியர்களுக்கு உண்டான அந்த பணிவிடைகளை செய்வது என்று அந்த ஆசாரியத்துவம்லாம் எப்போ அவங்களுக்கு திரும்ப கிடைச்சது அப்படின்னா, அந்த புத்திரருக்கு வந்து சாமுவேல் காலத்திலே இவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் கிடைக்கப்பட்டார்கள். இந்த கோராகின் புத்திரர் வந்து என்னைக்கு பூமி பிளந்து அவங்களை எல்லாம் முழுங்கி போட்டதோ அன்னையிலிருந்து அவர்களுக்கு அவருடைய சந்ததி பின் சந்ததிக்கு எந்த ஒரு அது ஒரு வம்சம், அந்த கோராகின் வம்சத்திற்கு எதுவுமே கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இப்ப திரும்பவும் பாருங்க, அந்த கோராகின் வம்சத்தை மறுபடியும் அந்த லேவி பட்டத்தை அந்த வம்சத்துல அவர்களை மறுபடியும் அவங்க ஆசாரிய வகுப்பை வந்து அந்த வேலைகளை செய்வதற்கு ஆண்டவர் ஒருவரை ரொம்ப காலம் கழித்து தெரிந்து கொள்கிறார், பல தலைமுறைகள் கழித்து தெரிந்து கொள்கிறார். அப்ப தெரிந்து கொள்ளும் போதுதான் சாமுவேலை வைத்து தெரிந்து கொள்கிறார். அன்னாள் என்று சொல்லுகிற சாமுவேல் தாயார் அவர்களுக்கு வந்து எல்கானா புருஷன், அவர்கள் வருஷந்தோறும் வந்து பலிகள் எல்லாம் செலுத்துவார்கள். இருந்தாலும் அந்த இஸ்ரேல் தேசத்துல அந்த லேவியர்கள் முறைப்படி அவங்க எந்த பணிவிடையும் செய்யாம இருந்த போதிலும் அவர்கள் வந்து பலிகளை எல்லாம் செலுத்தி ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷப்படுத்துவார்கள். அதெல்லாம் சில விஷயங்கள்ல தலையிட்டு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் வந்த நாட்கள்ல அப்பொழுது அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும், கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்து சோதரா அன்னைக்கு கோராகின் புத்திரர்கள் உள்ள அவ்வளவு பேரையும் பூமி பிளந்து உள்ளே முழுங்கி போட்டது. ஆனால் அதுக்கு அவங்க பின் சந்ததி அவங்க பிள்ளைகள், அந்த வம்சத்துல வந்த பிள்ளைகள்லாம் திரும்ப வந்து அவங்க எந்த விதமான காரியத்திலும் ஈடுபடாம அப்படியே தள்ளப்பட்டிருந்தார்கள் இந்த கோராகின் புத்திரர். இப்ப திரும்ப என்னாச்சுன்னா, இந்த அன்னாள் எல்கானா இவங்கெல்லாம் வந்து அந்த கோராகின் புத்திரர்ல உள்ளவங்க, கோராகு சந்ததி அந்த வம்சத்துல உள்ளவங்க இவங்கெல்லாம். அந்த வம்சத்துல வந்ததுனால சாமுவேல் என்று சொல்லுகிற இந்த பிள்ளையாண்டான் அவர் வந்து அந்த கர்ப்பத்தை அடைத்து அந்த கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார். கவனிங்கள், கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தவர் தான் சாமுவேல். இப்ப இந்த சாமுவேலை ஆண்டவர் அந்த கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அவள் தேவ சமூகத்தில் வந்து கதறுகிறாள், கத்துகிறாள், நீண்ட நேரம் ஜெபிக்கிறாள், கண்ணீர் விடுகிறாள், இருதயத்தை ஊற்றுகிறாள். எப்படியோ தேவ சமூகத்தில் ஜெபித்து அவர் வெளியே செல்லும் போது ஏலி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாள். ஸ்தோத்திரம். ஏலி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். நீங்க இஸ்ரவேலி தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டபடியே அவர் உனக்கு கொடுப்பாரான்னு சொல்லி அமுச்சு விடுறாரு. உடனே அவரும் வெளியே போறா, பால் மறக்க பண்ணி அந்த குழந்தை உடனே உருவாகுது. அவளை பால் மறக்க பண்ணி கொண்டு வந்து தேவ சமூகத்திலே விட்டு விடுகிறார். நன்றாக கவனிங்கள், நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த லேவி வம்சத்துல அந்த கோராகின் வம்சத்துல என்ன நடந்ததுன்னா, அந்த அன்னாளின் பிள்ளையாகிய சாமுவேல் தான் அந்த லேவி பட்டத்திற்கு வருகிறார். அந்த ஆசாரிய வகுப்புல வந்து நிற்கிறார். அந்த வேலையை செய்வதற்கு அவர் வந்து நிற்கிறார். அந்த சாமுவேல் வரைக்கும் அந்த வம்சத்தில் உள்ளவர்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடைக்கவில்லை என்று நம்ம ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஆகவே அவர்களுக்கு அதுக்கு பிறகுதான் சாமுவேல் காலத்திலே அவர் அந்த ஏலிக்கு பதிலாக ஏலியோடு வந்து தங்குகிறார். ஏலி ஆசனத்திலே ஏலி ஸ்தானத்திலே இவள் போய் படுத்துக் கொள்கிறார். அப்படி ஆசாரியன் படுக்கிற இடத்திலே ஆசாரியன் சாப்பிடுகிற சாப்பாடு, ஆசாரியன் உடுத்துகிற உடை எல்லாமே இந்த சாமுவேலுக்கு கிடைக்கிறது. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியாக முதல்ல இஸ்ரவேல் தேசத்திலே அவர் உருவெடுக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், ராஜாக்கள் காலத்திலே ஸ்தோத்திரம் சாமுவேல் தீர்க்கதரிசி உருவாகிறார். உருவான பிறகுதான் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சவுலை ஏற்படுத்துகிறார். அந்த தீர்க்கதரிசியை கொண்டு சவுலை உருவாக்குகிறார். அந்த எப்போ வந்து சாமுவேல் பட்டத்துக்கு வந்தாரோ, அந்த கோராகின் வம்சத்திலிருந்து சாமுவேல் அந்த பட்டத்துக்கு வந்தாரோ, அதிலிருந்து தான் அந்த சாமுவேல் காலத்திலிருந்து தான் ராஜாக்கள் உருவாகிறாங்க. ராஜாக்கள் அபிஷேகம் பண்றாரு. சாமுவேல் காலத்திலே அவர் வந்து 2 ராஜாக்களை நல்ல ஒரு அபிஷேகத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். யாரு? ஒன்று சவுலுக்கு அடுத்தது யாரு? தாவீது அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இப்படி ராஜாக்களை ஏற்படுத்தின அந்த ஸ்தோத்திர கோராகின் புத்திரரில் வந்த சாமுவேல்.
ஆகவே நீண்ட காலமாக சிலருடைய விசுவாசத்திலே இன்னும் பல தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு வளர்ந்து வருகிறார்கள். பாத்தீங்கன்னா அவங்க 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் பிலீவர்ஸா இருப்பாங்க. ஆனா அவங்க வீடுகள்ல யாருமே ஊழியத்துக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு சாதாரண நிலைமையில தான் இன்னை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பிலீவர்ஸாக சாதாரண ஒரு நிலைமையில ஸ்தோத்திரம் சாதாரண நிலைமையில காணப்படுகிறார்கள். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் கூட இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் 50 வருஷம் 60 வருஷம் எல்லாம் விசுவாசியா இருந்தீங்கன்னா, பூர்வீகமா விசுவாசியா இருந்து நீங்க இதுவரைக்கும் உங்க பிள்ளைகள் ஊழியம் செய்யலைன்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சம்திங் அந்த தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது. உங்க வம்சத்துல யாரும் இன்னைக்கு அந்த மாதிரி ஆசாரிய ஊழியம் செய்ய வராவிட்டால் அதுல ஏதோ ஒரு குழப்படி இருக்கிறது தான் அர்த்தம். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, அன்னைக்கு கோராகின் புத்திரர் உள்ள அந்த குழப்படி எல்லாம் சாமுவேலோட முற்று பெற்று சாமுவேல் அந்த பட்டத்துக்கு வருகிறார். அவர் ஆசாரிய வகுப்பை சார்ந்த அந்த இடத்துல ஏலிக்கு பதிலாக அந்த இடத்துல அந்த ஸ்தானத்திலே அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளையை. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இப்பொழுது அந்த கோராகின் புத்திரர் இன்னைக்கு சாமுவேல் மூலமாக தேசத்திலே உருவெடுக்க ஆரம்பித்தார்கள். தேவனுடைய கடமைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இவ்விதமாக அவர்களை கர்த்தர் வழி நடத்தினார். அது மாத்திரமில்ல கர்த்தருடைய பிள்ளை ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் இப்பொழுது சங்கீதம் 42:1 நாம் வாசிக்கலாம். வாசிங்கள் பார்க்கலாம். 42:1 படிங்கள். ஓகே. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மான் சங்கீதக்காரனாகிய தாவீது காட்டிலே அதிகமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். காட்டுல தான் அதிகமா வாழ்ந்திருக்கிறார். அந்த காட்டிலே வாழ்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த காட்டுல உள்ள சம்பவங்கள் எல்லாம் அவருக்கு நிறைய மிருகங்களை குறித்து சில இடங்கள்லாம் அவர் பேசியிருப்பார். அதனால இந்த மானை குறித்து அவருக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு இருந்தது. நல்ல ஒரு செய்திகளை அவர் அறிந்து வைத்திருந்தார். இந்த மான் என்ன செய்யுமா, அந்த யுத்தத்துல அந்த வேட்டையாட வருகிற சிங்கம் புலிகள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வேட்டையாட வரும்போது வெரி ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடா ஓடுமா. ஆனா அது ஓடிட்டு அதுல இருந்து தப்பிடுமா. தப்புன பிறகு பாத்தீங்கன்னா அந்த மானுக்கு தாகம் எடுக்குமா. தாகம் எடுக்கிறதுக்கு அடுத்தது தண்ணியை தேடுமா. அந்த சிங்கத்துக்கு தப்பி இந்த புலிகளுக்கெல்லாம் தப்பி அது வந்த உடனே அதுக்கு அடுத்தது அந்த ஓடி வந்ததுல பயங்கரமான ஒரு தாகத்தை அதுக்கு உண்டாயிரும். உண்டான பிறகு அந்த தாகத்துக்காக அது என்ன பண்ணுமா, ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்குமா. அந்த தாகத்தை அது என்ன பண்ணுமா, பயங்கர தாகத்தோடு இருக்கிறனால இப்ப தண்ணிய நாடி வாஞ்சிக்குமா. தண்ணி எங்க இருக்குன்னு சொல்லி தீவிரமாக தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்திலே அந்த மானை அவர் ஒப்பிடுகிறார் சோதரர். அதுக்கப்புறம் அந்த மான் தண்ணி உள்ள இடத்திற்கு அந்த தண்ணியை வாஞ்சித்து அது திரும்பவும் ஒரு யுத்தத்துக்கு போவது போல அது தாகத்தை போய் தீர்க்குமா. ஒரு யுத்தத்துக்குன்னா எப்படி புலிகள் கரடிகள் இவங்கெல்லாம் துரத்தும் போது அது எந்த அளவுக்கு ஸ்பீடா ஓடுமோ அதே மாதிரி அந்த தண்ணீரை பருகும் போதும் அது அவ்வளவு ஸ்பீடாக ஓடி போய் என்ன செய்யும், அந்த தண்ணீரை அது குடிக்குமா. இப்படி அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை தேவ பிள்ளைகள் மத்தியிலே காண்பதற்கு தான், அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை கடவுளுடைய பிள்ளைகள் மத்தியிலே காண்பதற்கு தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். நீங்க மானானது நீரோடையில வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை வாஞ்சித்து என்ன செய்யுது, கதறுதுன்னு சொல்றேன். அப்போ அவர் அந்த அந்த மான் எந்த ஸ்பீடுக்கு அந்த தண்ணீரை நாடி தேடி ஓடுகிறதோ அதே போன்று இவர் ஆவிக்குரிய விஷயங்கள்ல ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை அத்தனையிலும் அவ்வளவு வாஞ்சியாய் செயல்பட்ட ஒரு புருஷன் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது. அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வித்தியாசமான வார்த்தைகளை பேசும்போதெல்லாம் அவர் அனுபவிக்காத எதையுமே அவர் பேச மாட்டார். அவர் அனுபவிச்ச அந்த விஷயங்களை தான் இப்ப இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, அப்படிப்பட்ட ஒரு விருப்பம், அப்படிப்பட்ட ஒரு தாகம், ஆண்டவர் பயங்கரமான அந்த அபிஷேகத்தோடு அந்த ஆசீர்வாதத்தோடு அவர் அந்த தண்ணீரை நாடி தேடி ஓடுகிறார்.
ஒரு தாகம் எடுக்காத தண்ணீர், ஒருவரும் கொடுக்க முடியாத ஒரு தண்ணீர். அந்த தண்ணீரை தேடி அந்த தாகத்தை தீர்க்க அவர் அந்த ரட்சிப்பின் ஊற்றை தேடி அவர் ஓடுகிற ஒரு அனுபவத்தை தான் அது குறிக்கிறது கர்த்தருடைய பிள்ளையை. ஆகவே ஸ்தோத்திர, அந்த மானுக்கு ஈடாக அவரை தனக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். நீங்கள் இன்னொரு வசனத்தை படிங்கள். 42ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 4வது வசனம் படிக்க பார்க்கலாம். 4வது, முன்னே நான் பண்டிகை ஆசீர்வதிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தில் களிப்பும் துதியுமான சத்தத்தோட எங்க போவேன்? தேவாலயத்துக்கு போய் வருவேனே என்று இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் இந்த காரியத்தை மலைகளிலும் குகைகளிலும் இவர் போய் தங்கி அந்த இடத்துல இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தான் அவர் ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கி இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஸ்தோத்திரம். அவரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நீங்கள் அப்படியே 6வது வசனம் படிங்க. என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், பாருங்கள், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். பாருங்க, இதான் விஷயம். ஏன்னா பண்டிகை ஆசிரியர்களோட ஜனங்களோட தேவாலயத்துக்கு போற தாவீது இப்ப அதெல்லாம் க்ளோஸ்ட், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப எங்க இருக்கிறாரு? மலைகளிலும் யோர்தான் பகுதியிலும் குகைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து ஆண்டவரை உயர்த்திட்டு இருக்கிறார். அந்த ஒரு வேதனை. அருமையான தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல தேவன் உன்னையும் அப்படிதான் வச்சிருந்தார். நல்ல தேவனை ஆசிரிக்கிற ஆராதனை ஆசிரிக்கிற ஊழியங்களை செய்கிற ஒரு நல்ல திறந்த வாசலை உங்க வாழ்க்கையில கட்டிட்டு இருந்தார். ஆனா உங்களுடைய சில பிரச்சனைகள் தான், சில காரியங்கள் தான் இந்த திறந்த வாசல் அடைக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியம், ஜெப வாழ்க்கை எல்லாத்திலுமே நீங்க கட்டப்பட்ட நிலைமையில இன்னைக்கு அநேகர் காணப்படுவதற்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? தேவன் விரும்பாத, தேவன் செய்யக்கூடாத, தேவன் எடுக்காத சில விஷயங்களை நீங்க கையில் எடுத்ததுனாலதான் இன்னைக்கு உங்கள் ஊழியங்கள் எல்லாம், நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் எல்லாம், நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஆத்தும ஆதாயம் எல்லாம் இன்னைக்கு கட்டாயி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில ஓடிட்டு இருக்கீங்க. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான் ஓடிட்டு இருக்காங்க. இந்த சத்தியத்தை நிறைய பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனா அநேகருடைய வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல இருக்கிற அந்த வாஞ்சையும், ஆரம்ப காலத்துல இருக்கிற அந்த உற்சாகமும், ஆரம்ப காலத்துல இருக்கிற அந்த மேன்மையும், ஆரம்ப காலத்துல இருக்கிற அந்த வாஞ்சை விருப்பங்கள்லாம் இப்ப போக போக பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அநேக சபைகள்ல நம்ம இதை பார்க்கலாம். அநேக சபைகள் ஆரம்ப காலத்துல நிறைய ஊழியம் பண்ணியிருப்பாங்க. பாஸ்டருடைய வாழ்க்கையில அவங்க நிறைய உதவிகளை செஞ்சிருப்பாங்க. அந்த சபைக்கு ஒரு தூணா இருந்திருப்பாங்க. இந்த சகோதரி போல, இந்த சகோதரனை போல ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி பெருமை பாராட்டக்கூடிய நிலையில நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எந்த நிலையிலும் அவங்க தேவனுக்கு பயன்படாத நிலையிலே, ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்கள் தள்ளப்பட்டிருப்பார்கள். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் வீணா போய்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல வாஞ்சியா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தவங்க இன்னைக்கு ஊரெல்லாம் குறை பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு என்ன பண்ணாங்க? அவங்க வாழ்க்கை குறையில முடிஞ்சு போச்சு. குறை பேசி ஸ்தோத்திரம். இப்ப அவங்க குறையாவே எல்லாருக்கும் முன்னாடி நிக்கிறாங்க. வேற வழி இல்லாம பாத்தீங்களா, குறைவுள்ளவர்களா மாறிட்டாங்க. அடுத்தவங்களை குறை பேசும்போது நாம குறைவுள்ளவங்களா மாறிடுவோம். ஸ்தோத்திரம். என்னை நடத்தின தலைமை போதகர் சொல்லுவார், ஸ்தோத்திரம், குறை பேசுறவன் குறைஞ்சி போவான்னு. அது மாதிரிதான் இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் குறை பேசுறவங்க தான் இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. நல்லவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. நல்லவர்களை விட்டு கர்த்தர் ஒரு நாளும் விலகி போவதில்லை. அவர்களோடு பைபிள் என்ன சொல்லுது? நீதிமானுடைய சந்ததியோட கர்த்தர் கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நல்லவங்க அப்படி இல்லை. நல்லவங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கிறார். ஆனா அதே போல கெட்டவர்கள், ஆண்டவருக்கு விரோதமானவர்கள், அடுத்தவருடைய குறையே பார்த்து கொண்டு வாழ்றவங்க என்னைக்குமே வாழ்க்கையில முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுகிறார்கள். ஆனால் ஸ்தோத்திர சங்கீதக்காரன் அடுத்தவங்க குறைய பார்க்கல. ஏதோ சில காலகட்டத்தில் சில பாவங்களை செய்ய போவ அந்த பாவத்தின் விளைவாக அநேக தரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா 2 முறை அவர் அனுபவிச்ச பாவத்திற்கு ஒரு முறை சவுலால் துரத்தப்பட்டது. தாவீது பாவம் செய்யாமல் நீதியில வாழ்ந்த ஒரு மனுஷன்.
அன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்த பிறகும் கூட தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்பினார். ஆனா தேவ சித்தத்துக்கு விரோதமா சிலவற்றை செய்த பிறகு அப்சலோம் எழும்பி வந்து திரும்பவும் குகைக்கு அனுப்புகிறார். இப்படி தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்கள். அவர் நல்லா இருக்கும் போதும் துன்பத்துல தான் இருந்தார். ஆனால் நல்ல சில தவறுகளை உடையவராக மாறும்போதும் கூட அந்த துன்பத்துக்கு நேராக தான் தள்ளப்படுகிறார். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்னதான் வாழ்க்கையில நீதி நீதி என்று சொன்னாலும் உன்னுடைய நீதி குறையும் போது அங்கே ஒரு பிரச்சனை வருகிறதை நீ கண்டிப்பா பார்க்க முடியும். அதனால இந்த அருமையான 4வது 5வது 6வது வசனங்களிலே பார்க்கும்போது, இவர் பண்டிகை ஆசரிக்கிறோட தேவாலயத்திற்கு போன மனுஷன் இன்னைக்கு தேவாலயத்திற்கு போக முடியல, இன்னைக்கு ஊழியத்திற்கு போக முடியல, இன்னைக்கு ஆண்டோடைய விசேஷ கூட்டங்களுக்கு போக முடியல, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பிசாசானவன் கண்களை குருடாக்கி வச்சுட்டான், இன்னைக்கு நகர முடியல. சோதர போன வாரத்துல நல்ல ஒரு சோதர ஜாமக்காரன் ஜெபம் நடந்தது. அதுல முக்கியமாக 32 வருஷம் விசுவாசி அவங்கள கேட்டேன், என்னமோ வராம விட்டுட்டீங்களே, இப்போதும் வருவீங்களே வாஞ்சியா, இன்னைக்கு வராம விட்டுட்டீங்களேன்னு சொன்னதும் மறந்து போயிட்டேன் பாஸ்டர். 32 வருஷம் விசுவாசி சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்களா, மறந்து போயிட்டேன் பாஸ்டர் என்று சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு ஆயிட்டாங்க பாருங்க. இத்தனைக்கும் சர்ச் பக்கத்துல தான் இருக்கு சோதர, சர்ச் பக்கத்துல தான் குடி இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய நிலைமையை பாருங்க, மறந்து விட்டேன் என்று சொல்லி இன்னைக்கு எல்லா மீட்டிங்ஸும் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அவங்க வாழ்க்கையில ஆரம்பத்துல ஒரு மீட்டிங் விட மாட்டாங்க, ஒரு கூட்டத்தை விட மாட்டாங்க. 3 பிள்ளைகளை அழைத்து வந்து அப்படியே பிள்ளைகளை பக்கத்துல போட்டுக்கொண்டு அந்த பிள்ளைகள் யூரின் போறது, அந்த சர்ச் முழுவதும் யூரின் போவாங்க, அந்த பாயிலே யூரின் போடுவாங்க. 3 பிள்ளைகளும் படுக்க சோதர இவங்க எல்லா இரவு ஜபங்களையும் கலந்து கொள்வாங்க. அன்னைக்கெல்லாம் ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இன்னைக்கு பிள்ளைகளெல்லாம் பெரியவங்களாகி அவங்க வேற வேற விதத்துல உலகத்துல போயிட்டாங்க. ஆனாலும் இந்த அம்மா இன்னைக்கு ஆண்டவரை என்ன செஞ்சுட்டாங்க, மறுதளித்தது போல இன்னைக்கு எல்லா ஜபங்களும் தள்ளப்பட்டு மூடப்பட்டு மறந்து போன நிலைமை வாழ்க்கையில வருவதற்கு, இருண்டு போன ஒரு காலத்துக்கு நேரா தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? அசதிகள், சோர்வுகள், நிர்வசாரங்கள். ஒன்றை மாத்திரம் சிந்தித்துக் கொள்ளுங்க, என்னைக்கு உங்க பொறுப்பிலிருந்து நீங்க வெளியே போறீங்களோ மீண்டும் உள்ள வர்றது மிகவும் சிரமம், மிகவும் சிரமம். என்னைக்கு வஸ்தி ஆண்டவருக்கு ஏற்படுத்தின அகாஸ்வேர் ராஜாவின் இடத்துல அவள் வந்து இருக்கிறதை விட்டுட்டு அவள் பெருமை பிடிச்சு வெளியில போனாலும், ஆனா திரும்ப வஸ்தி அங்க வர்றதுக்கு வேலை இல்லாம போச்சு பாத்தீங்களா? ஏன்னா வஸ்தி வந்து திரும்ப வரணும்னு அவசியம் இல்லை. வஸ்தி வந்து சாதாரண நபர் அல்ல, சாதாரண ஒரு நபர் அல்ல. ஸ்தோத்திர வஸ்தி, ஸ்தோத்திர யாருடைய மகள் தெரியுமா? அவள் இன்னைக்கு வித்தியாசமானவள். வஸ்தி என்று சொல்லுகிற அவள் வந்து ஒரு அரசனுடைய குமாரத்தி. ஸ்தோத்திர பெல்ஷாசார் என்கிற அந்த ஸ்தோத்திரம் நேபுகாத் நேச்சாருடைய மகன் பெல்ஷாசாருடைய மகள் தான் இந்த வஸ்தி. இந்த வஸ்தி தான் அந்த பட்டத்திற்கு வந்தார். ஆனா அந்த பட்டத்திற்கு வந்து அவள் தனியாக அவள் என்ன செய்தார், ஒரு விருந்து வைத்து அநேகரை கூப்பிட்டு அவ பல காரியங்களை பண்ணி கொண்டிருந்தாள். ஆனா இவர் வந்து அகாஸ்வர் ராஜா இத்தனை நாட்டுக்கு தலைவராக இருக்கிறதுனால அந்த ஸ்தோத்திர நாடுகள் அப்படி வரும்போது அந்த சூழ்நிலையில அவ அப்படி பண்ணினா. ஆனால் அப்படி அவங்க பண்ணும்போது அவங்க அதை சரியாவை ஏற்றுக்கொள்ளாதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, தனியா ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இவரை வேற ஒரு ராஜாத்தியாகிய எஸ்தரை கொண்டு வந்து மனைவியாக்கி கொண்டால். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுக்கு பிள்ளை பிறந்தது. அவங்களுக்கு பிள்ளை பிறந்ததுதான் 2ஆம் தரியு தான் அந்த அகாஸ்வர் ராஜாவுக்கு அடுத்தது. ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார், பட்டத்துக்கு வருகிறார். தரியு என்று சொல்லுகிற 2 தரியு இருக்கிறாங்க. ஒன்னு தானியல்ல வருகிற தரியு, இவர் 2ஆம் தரியு. 2ஆம் தரியு யாரு? அகாஸ்வர் ராஜாவுக்கு பிறந்த பிள்ளை, எஸ்தர் ராஜாத்திக்கு பிறந்த பிள்ளை. 2ஆம் தரியுவாக அவர் உருவெடுக்கிறார். இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஸ்தோத்திர அவள் வரமாட்டேன் என்று சொல்லி போனார். ஆனால் அவள் ஆண்டவர் அப்படியே ஒதுக்கி விட்டு அந்த ஸ்தானத்துல வேற ஒருத்தையை கொண்டு வந்துட்டார். அது மாதிரிதான் உங்களுக்கு இருக்கிற ஊழியம், உங்களுக்கு இருக்கிற ஜெப வாழ்க்கை, உங்களுக்கு இருக்கிற ஊழிய பாதை, உங்களுக்கு இருக்கிற தரிசனங்கள், ஆண்டவர்கள் கொடுத்த காலையில் ஆண்டவரை தேடுகிற நல்ல அனுபவங்கள், இரவெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவங்கள், என்னைக்கு அதுல இருந்து நம்ம வெளியே வரமோ, என்னைக்கு அதுல இருந்து நம்ம வேண்டான்னு சொல்லி கொஞ்சம் ஒதுக்குறோமோ, அதுக்கு முதல் அந்த நாள் முதல் நீங்கள் திரும்ப அந்த காரியத்தை கையில் எடுக்கிறது அது முடியாத காரியம். சில நாட்கள்ல ஆண்டவர் அதை விரும்பாமல் அப்படியே அவர்களை கட்டி வைத்து அந்த சூழ்நிலைக்கு நேராக போய் வர முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவார்கள். இந்த கோராகின் புத்திரர் கூட அப்படிதான் பண்ணப்பட்டாங்க. பாத்தீங்களா? கோராகின் புத்திரர் என்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி அவங்க லேவி கோத்திரத்துல
உள்ளவங்க, ஆசாரிய வகுப்புல உள்ளவங்க. பாருங்க, இவனும் லேவி கோத்திரம் தான். ஆனா அன்னைக்கு மோசையும் லேவி கோத்திரம், மோசையுடைய சொந்தக்காரன் தான். ஆனா இருந்தாலும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பயங்கர கொடுமைகளை செய்தார்கள். ஆனால் அன்னைக்கு கொடுமைகளை செய்து அவங்க ஸ்தானத்தை அவங்க விட்டு வெளியே போனாங்க. அவங்க ஸ்தானத்திலிருந்து அவர்களை தேவன் அழித்து போட்டார். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க அந்த ஸ்தானத்தை அடைவதற்கு முடியல. பாத்தீங்களா, எத்தனை தலைமுறை போய் சாமுவேல் காலத்துல தான் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கும் திருச்சபைகளிலே போதகராக இருக்கலாம், விசுவாச மக்களாக இருக்கலாம், நீங்களும் உங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டுவிட்டு நீங்கள் உங்க இஷ்டப்படி வாழ நினைக்கும் போது ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அதோட அற்று போய்விடும். வேற ஒருத்தனை கத்தற இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வருவார். அதற்கப்புறம் நாம வெட்கப்பட்டு போக வேண்டியதான். அருமையான தெய்வ பிள்ளையே, உன் கையில கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நீ உடையவனா இருக்கணும். எனக்கு இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்திலே உலகமெங்கிலும் இருக்கிற சபைகளில் சென்று இந்த ஆண்டவர் வெளிப்படுத்தின 2 மணி நேரா பேசிய சில சம்பவங்களை ஆண்டவர் அதை காண்பிக்கும்படியாக, அதை வெளிப்படுத்தி மற்ற சபைகளுக்கு அதை சொல்லும்படியாக ஒரு வாய்ப்பினை கொடுத்தார். எனக்கு பயம், ஏன்னா என் சபையை விட்டு நான் வெளியில போக மாட்டேன். அப்படி போறவங்களை நான் சபிக்கப்பட்டவன் சொல்லி திட்டி இருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட என்ன ஆண்டவர் வெளியிடங்களுக்கு போகணும்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பயமும் நடுக்கமும் திகிலும் உண்டானது. இப்படிப்பட்ட திகில் உண்டான பிறகு என்னுடைய வாழ்க்கையில நான் நினைச்சேன், என்ன தெரியுமா, சில தேவதாசர்கள், முதிர்ந்த சில தேவதாசர்களை எனக்கு தெரியும். அதனால அந்த தேவதாசர்களிடத்தில் சென்று என்னுடைய காரியத்தை பகிர்ந்து கொண்டேன். பகிர்ந்து கொள்வதிலே ஸ்தோத்திரம், அருமையான மதிப்புக்குரிய பாஸ்டர் ரத்னம்பால் அவர்களிடத்திலே அவன் சென்றேன். அவர்கள் நல்ல ஆலோசனை கொடுத்தார்கள். நீ மாதத்தில் ஒரு முறை அப்படி சென்று ஆண்டுடைய ஊழியத்தை செய்து உனக்கு கொடுத்த சபையை நீங்க நன்றாக நடத்தணும்னு சொல்லி சொன்னார்கள். பாஸ்டர் விசுவாசம் அவர்களை கலந்து கொண்டேன். அவர்களும் அப்படிதான் சொன்னார்கள். அப்புறம் சோதர தானியல் தயாநிதி என்று சொல்கிற ஒருத்தர், அவரும் அப்படிதான் சொன்னார்கள். பாஸ்டர் மில்டன் ராபர்ட் அவர்களும் அப்படிதான் சொன்னார்கள். அதற்கப்புறம் ஸ்தோத்திரம் இன்னும் நிறைய மூத்த போதர்களாக கலந்து கொண்டு கடைசியாக பவுலஸ் ஐயாட்ட கடந்து சென்றேன். அவரிடத்துல நான் கண்டு போய் சொல்லும் போது பவுலஸ் ஐயா ஒரு காரியத்தை நேர்த்தியா சொன்னாங்க. தம்பி, நீ ஒழுங்கா ஆண்டவர் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நீ கரெக்டா நிறைவேற்றலனா உன் ஸ்தானத்துல வேற ஒருத்தனை கொண்டு வந்துருவாரு, ஜாக்கிரதையாருன்னு சொல்லி அவருடைய காரியத்தை ஒன்று சொன்னார். எனக்கும் ஆண்டவர் அந்த தரிசனம், என்ன நானும் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் உள்ள இன்னொருத்தனுக்கு தான் அந்த ராமேஸ்வரம் வந்து தரிசனம். ஆனா ஆண்டவர் அவனை தான் போக சொன்னாரு. ஆனா அவன் போக முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் என்ன அவங்க செலக்ட் பண்ணாங்க. ஆகவே என்ன செலக்ட் பண்ணி நான் அங்க வந்து இன்னைக்கு இந்த ஊழியத்தை செய்யறேன் தம்பி. அதனால இந்த தரிசனம் இன்னொரு பையனுக்கு உள்ளது. அவன் அதை ஏற்க மனசு இல்லை. அதனால என்ன அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழியத்திற்கு தலைவனாக என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அப்ப எனக்கு கொடுத்ததை நான் தான் செய்யணும் என்று சொல்லி என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் என்னை ஜெபித்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போகிற எல்லா சபைகளிலும் கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கிறேன். அந்த ஊழியக்காரங்க பார்க்கறாங்க. சோதரி எந்த சபையில போய் கால் வைத்தாலும் அவர்கள் சொல்லுகிற என்ன தெரியுமா, நீங்க மறுபடியும் எங்க சபைக்கு வரணும் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்து இன்னைக்கு அந்த ஊழியங்களை சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிற உலகம் எங்கிலும் சோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியங்களை, அந்த தரிசனத்தை எனக்கு வேண்டாம்னு சொல்லி நான் தூக்கி எறிந்து விட்டு அப்படி நான் போக நினைச்சிருந்தேன். ஆனா சில பரிசுத்தவான்களுடைய அறிவுரைகள் என்னை அப்படி கொண்டு போகவில்லை. என நேர் பாதையில என்னை வழி நடத்தினதுனால இன்னைக்கு கர்த்தர் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணினார். எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணதுனால இன்னைக்கு நான் போகிற எல்லா சபைகளிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவருடைய மகிமை இறங்குவதற்கு ஏதுவாக ஆண்டவர் அந்த ஊழியங்களை செய்ய வைக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, உங்களுக்கு உண்டான பொறுப்பை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்புல நீங்க கவனமா இருங்க. தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் படிங்க பார்க்கலாம். 8ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 42:8 படிங்க, சீக்கிரம் படிங்க. ஆகிலும் தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராகாலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். இந்த தாவீது வந்து அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் முன்னேறி செல்வதற்கான அல்லது ஸ்தோத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கான சில விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது அது எதை குறிக்கிறது? அவருக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சியை குறிக்கிறது, அவருக்குள்ள இந்த விருப்பத்தை குறிக்கிறது. எவ்வளவு அற்புதமாக அவர் சொல்லுகிறார் பாருங்கள். அவருக்கு பாட்டை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறதுல அவர் எப்போதும் ஒரு சந்தோஷமுடையவராய் காணப்பட்டார். ஸ்தோத்திரம். அந்த வாஞ்சி விருப்பமும் அவருக்குள்ளே ரொம்ப அதிகமா இருந்தது. நீங்க 91:14 படிக்கும் போது என்ன
சொல்றாரு பாருங்கள், அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்கிறார். நீ கர்த்தரை துதிக்கிறதும் பாடுகிறதும் தேவனை மையப்படுத்துகிறதும் விண்ணப்பிக்கிறதும் இது ஒரு நல்ல சுபாவங்கள். இது சங்கீதக்காரன் தாவீதினிடத்திலே இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் 10வது வசனம் படிங்க. 10வது வசனம் படிங்க. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. தன்னுடைய வேதனையை தெரியப்படுத்துகிற ஒரு பாடலாக அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். தனது வேதனை அவர் தெரியப்படுத்துகிறார். தேவனுக்கு அவருடைய வேதனை. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிறைய வேதனை இருக்கும். நீங்க இதெல்லாம் அடக்கி வச்சிருக்க கூடாது. சோதனை பாத்தீங்களா, நல்ல கவனிங்க. அடக்கி வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? சங்கீதம் 33 சொல்ல நினைக்கிறேன். அதுல என்ன சொல்றாரு பாருங்க, நான் அடக்கி வைத்த மட்டும் என் கதறுதலினாலே என் எலும்புகளை என்ன செஞ்சுச்சு, உலர்ந்து போயிட்டுன்னு சொல்றேன். அதனால அடக்கி வைக்க கூடாது. அடக்கி வச்சாலே நமக்கு அது பிரச்சனை தான். அதனால பாருங்க, இவர் வேதனையை அறிக்கை பண்றார். அறிக்கை பண்ணி விண்ணப்பமாக தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். எனக்கு இவ்வளவு வேதனை இருக்கு ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு ஆண்டவரே, என்ன அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அவரை அறிக்கை பண்ணுகிறார். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மறைக்க கூடாது, மனசுல வச்சு சிந்திக்க கூடாது. தேவனிடத்துல அறிக்கை பண்ணணும். மரியாதை அப்படித்தான் மனசுல வச்சு சிந்திச்சுட்டு இருந்தா. ஆனா தேவதூதன் வந்ததும் இது எப்படி ஆகும்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கிறார். அவர் தன் குழப்பத்தை தெரிவிக்கிறான். உடனே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் சில விஷயங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அடுத்த ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். 5வது வசனம் படிங்க. 5வது வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூக ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா, கர்த்தரை துதிக்கிறதுல சங்கீதக்காரன் தாவீதை போல யாருமே வர முடியாதுங்க. 1 சாமுவேல் 30:6 படிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. துதிக்கிறதுலே அவர் மகத்துவம் உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டார். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா. ஒவ்வொரு மனுஷனும் அதே மாதிரி தாவீதை போல தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை உடையவர்களாக இருக்கணும். நம்ம ஜெபங்கள், நம்ம ஆராதனைகள், நம்முடைய வேத வாசிப்புகள், ஆண்டவரை தேடுகிற எல்லா அனுபவங்களும் நம்மை திடப்படுத்தும், நம்மை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தும். அவ்விதமாக செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாக நம்ம ஆண்டவருக்குள்ள வளர முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளை, சந்தேகமே இல்லை. ஒரு வசனம் படிங்க. 7வது வசனம் படிங்க. வசனம் 7. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறது, உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல். 42:7 படிங்க. உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு ஓடுகிறது. இப்ப இந்த ஆழத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த யோனாவை கொண்டு போய் ஆழத்துல போட்டாங்க பாத்தீங்களா, ஆழத்துல போயிட்டாங்க, யோனாவை கொண்டு போட்டாங்க. இது மாதிரிதான் தாவீது வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்களை இவர் ரொம்ப ஆழத்துல இருந்து சிந்திக்கக்கூடிய நிலையில அவர் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். சில நேரங்கள்ல நம்ம ஆழத்துக்கு போக வேண்டிய வேலை வரும். யோனாவை போல, தாவீதை போல சில நெருக்கத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையிலே தேவன் நம்மை கொண்டு போய் விடுவார். அந்த இடத்துலையும் நம்ம ஆண்டவருக்காக உண்மையா நிற்கணும். ஆண்டவருக்காக நாம கர்த்தரை மையப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். கடைசி வசனம் படிக்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. அதனால அருமையான தெய்வ பிள்ளை, வேதனையோடு சொல்லுகிறேன், தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி உங்க துயரத்தை நீங்க எதிர்பார்க்கிற முடியும் ஆண்டவர் வாழ்க்கையில தருவார். நமக்கு அவரை இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும். வேதவசனம் சொல்லுகிறது போல எபிரேயர் 12 சொல்லுது பார்த்தீங்களா, மேலும் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடக்கணுவோம் என்று
வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் ஸ்தோத்திரம், அருமையான தெய்வ பிள்ளையை காத்திருக்கிறவளாய் நாம் காணப்படுவோம். ஸ்தோத்திரம், காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். காத்திருக்குதல் என்று சொல்லுகிறது, இன்னும் கர்த்தரை துதிக்கிற அனுபவம் என்று சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில அது தொடர்ந்து வரும் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவர் விடுவிப்பேன் என்று சொன்னது போல நிச்சயமாக நம்ம விடுவிப்பார். நமக்கு ஒரு வேந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தரை நடத்துவாராக. எல்லாரும் கண்களை போடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதனாலே ஒரு விஷயத்துக்காக நான் ஜெபிக்க போகிறோம். அருமையான ஸ்தோத்திரம், கும்பகோணம் பகுதியிலே ஒரு தம்பி சாமுவேல் என்று ஒரு தம்பி ஊழியம் செய்கிறார். அவர் சிறு வயது முதல் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவருடைய தம்பி ரொம்ப வேதனைப்பட்டு இத்தனை ஆண்டு காலங்கள் அவர் உயிரோடு இருந்திருக்கிறது ஒரு பெரிய அதிசயம்தான். அவ்வளோ பெரிய மனுஷன், அந்த பாதிக்கப்பட்ட மனுஷன். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அடிக்கடி பலவீனங்கள். ஜெபத்தின் மூலமாக இன்னைக்கு ஸ்தோத்திரம் அவர் உயிர் வாழ்ந்தார் என்று சொல்ல முடியும். ஒரு ஜெபத்தின் வாயிலாக அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது ஸ்தோத்திரம் 2 பிள்ளைகள், மனைவி, எல்லாரையும் ஊழியங்களையும் விட்டு இன்னைக்கு பரமேறி போயிட்டார். நேற்று 4 மணி அளவிலே அவர் ஆண்டுடைய ராஜ்யத்தை சென்றடைந்திருக்கிறார். அவர் விட்டு சென்றதான அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பாதுகாக்க, அவளுக்கு ஆறுதல் உண்டாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, எங்கள் மகன் சாமுவேலுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆரம்ப காலம் முதல் சிறு வயது முதல் ஆண்டவரே பல வேதனைகளை சகித்து வந்த மகன் ஆண்டவரே, இப்பொழுதும் காலங்கள் வந்தபோது ஒரு திருமணத்திலே அவரை ஆண்டவர் ஆசீர்வதித்து 2 பிள்ளைகளை கொடுத்து நல்ல ஒரு ஊழிய சபையை கொடுத்து ஆசீர்வதித்த தெய்வம். ஆனால் இந்த காலகட்டத்திலே அவரை நீர் எடுத்துக்கொண்டீர். அவர் விட்டு சென்றிருக்கிற அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள், அவருடைய திருச்சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்து அவங்களுக்கு ஆறுதல் செய்யும்படி உங்கள் அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலை காத்துக்கொள்ளும். அதிசயங்களை காணப்படணும். தெய்வ கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். ஆறுதல் படுத்தும். இன்னைக்கான ஆராதனை இருக்கிறது. அந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும். கலந்து கொள்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்தும்.